ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 எப்படிப்பட்ட வருடமா இருக்க போகுது சார்? ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்தே முயற்சியை திருவினையாக்கக்கூடிய ஒரு பொன்னான வருடம். இவங்க என்ன விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்தில் வெற்றி உண்டு அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுடைய செயல்பாடில் பொருளாதார விஷயங்கள் நிறைய தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தடை விலக போகுது. இவங்க எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாங்க, ரொம்ப லாக் ஆகிட்டேன், என்னால் இதை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆவாங்க. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இந்த வருடம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இவங்க பணத்தை வந்து சேமிப்புக்கான ஒரு வருடம். இதை இவங்க கரெக்டாக சேமித்து வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் இவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இவங்களால் உணர முடியும். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து காசை பற்றி அக்கறையே இருக்காது. கூட இருக்கவங்க மேலே அக்கறை காட்டுறது, தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான்ட்டு இருக்கிறத கொடுத்து உதவுறது, இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம். அதை இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே இவங்க முடிவெடுத்துக்கணும். நமக்கு பணம் வரப்போகுது, நம்மளுடைய ஃபேமிலிக்காகவும் நம்மளுடைய எதிர்காலத்துடைய நலனுக்காகவும் நான் எடுத்து வைக்க போகிறேன்னு இவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்க கட்டாயமாக இந்த வருடத்தில் வண்டி வாங்கலாம், வீடு கட்டுவதற்கான பாக்கியம் இருக்குது. அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்துவதற்கான பாக்கியங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2026 ரிஷபராசி அன்பர்கள் இன்னுமே மேம்படணும் அப்படின்னா எந்த தெய்வத்துடைய வழிபாடு சிறந்தது சார்? நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் மலை மேலே உள்ள எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அது முருகனாக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, மலை மேலே ஏறி போய் கும்பிடணும். ஏன்னா பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இவங்களோட லைஃப்பை 2026 தொடங்க போகிறாங்க. அப்போ மலை மேலே உள்ள முருகன் அம்மன் வழிபாடு இவங்க பின்பற்றும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் உறுதியாக இவங்க ரிலீஸ் ஆகி வருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்யும். நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை மலை மேலே ஏறி இவங்க மனசார கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயிலுக்கு போனால் 1 மணி நேரமாச்சு ரிஷபராசிக்காரங்க செலவழிக்கும். 1 மணி நேரம் அந்த கோவிலில் வழிபாடுக்காக இவங்க மனசார செலவழித்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகும்.